வணக்கம் வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்டில் இன்னைக்கு மத்தியானம் நண்பர்களே சொல்லுப்பா. நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்களே காலையில் இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். மதுவுக்கு டிஃபன் கட்டிக்கிட்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மதுவுக்கு காலையில் ஸ்கூலுக்கு டிஃபன் ஓட்டி ஒரு கை கஞ்சி குடித்தேன். அதோடு வண்டிக்கு போயிட்டு இப்போதான் நண்பர்களே வந்தேன். மணி எத்தனை பார்ப்போம்? மணி 3:30 மணி 3:45 மணி. வீட்டில் வந்தால் ஒரு சாப்பாடு ஒன்றும் வைக்கல. காலையில் வச்ச அந்த புளிக்குழம்பு காலியாகி போச்சு உலக்க. அப்புறம் அந்த சோறை தண்ணி ஊற்றி வச்சு புளிஞ்சு நம்மளால புளிஞ்சு இப்படி எடுத்து வச்சுக்கிறேன் சாப்பாடை. பழைய சாப்பாடாக இப்போ சுடு சோறை வந்தாரி இப்படி எடுத்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு வீட்டில் இப்போ ஒன்றுமே இன்றைக்கி ஒன்றும் வைக்கல. காலைல புடலங்க கூட்டு காலியாக இருடாம்மா. அப்புறம் என்ன ஆகுனா, நீ போய் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நம்மளுக்கு வசதி வாய்ப்புலாம் கிடையாது, தேவையும் இல்லை. உடம்பை கெட்டு நாசமாக போச்சு. ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டு கையெல்லாம் அட்டிக்கணும் அந்த அரிப்பு வந்துருச்சு. அதனால் வீட்டில் என்ன இருக்கோ அதை சாப்பிடுவோம்ட்டு போய் மோரும் வாங்கிட்டு வந்துட்டேன். மோரும் தயிர் நல்ல பட்டவத்தில் வடச்சட்டியில் போட்டு வறுக்குன்னு வறுத்து வெறும் சட்டியில் வடச்சட்டியில் போட்டு தீய நல்லா ஒசரமாக வச்சு வறுக்கு களி களி ஓடி போயிருக்கு. விளக்கமாக புரிஞ்சுப்பா. நான் சாப்பிட்றோம்ல வந்து ஒட்டிக்குது. நல்லா அருமையான பட்டவத்தை நல்லா சுட்டாச்சு. இந்த சுட அந்த சோத்துக்கு இந்த மோர் கஞ்சிக்கும் களி ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஊத்துறையும் பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க. ஊத்துறையும் பாருங்கள், எல்லாத்தையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணுவோம். அப்புறம் பாருங்கள் வேடிக்கையை மட்டும். அப்படியே சூப்பராக இருக்கும். நம்மளை புனைஞ்சிக்கிட்டு அடித்தோம்னா வைக்கால் இந்த பட்டவத்தில் கடிச்சுக்கிட்டு ஒரு சட்டி கஞ்சி குடிக்கலாம். ஒரு நோய் அண்டாது. பேய் பிசாசு அண்டாது. ஒரு நோய் அண்டாது. அப்படியே ஊத்த நண்பர்களே. அப்படியே ஐயோ போச்சுரா ஊரு ஆயிட்டா பாவியலா. ஐயோ கடவுளே, யாரை எச்சி ஊறிட்டான்னு தெரியுது. வீடியோ பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் எச்சி ஊரில் இவன் என் பொண்டாட்டி எச்சி ஊறிட்டா. அதனால தான் தவறிடுச்சு. தெரிய முடியும் ஓ வேலையில் எனக்கு உண்மையிலே எச்சி ஊற உள்ள உனக்கு. ஆமாவா இல்லையா? அடி ஆமான்னு சொல்லிட்டு நீயே இல்லைன்னா அப்புறம் மக்கள் எப்படி ஒத்துக்குருவாங்க? மக்களுக்கு எச்சி ஊறும், எனக்கு சளி பிடிச்சிருக்குல. இது மோரா? இது என்ன மோரும் தயிர் மாதிரி? தயிர் இங்கே தயிர் மாதிரி இல்லை, இது மோர் மாதிரி இருக்கு. போதும். ஏய், குழம்பு வைக்க மாட்டேன், ஒரு நல்லது பொழுது வைக்க மாட்டேன். நான் வெறும் கஞ்சி குடிச்சு மோர் கஞ்சி குடிச்சாலும் உனக்கு என்ன பண்ணுது? இல்லை என்ன பண்ணுது கேட்குறேன். ஒரு தயிர் ஊற்றுனேன். இதுதான் சத்து. இன்னைக்கு ஒரு சத்தும் இல்லை எனக்கு. ஓகே நண்பர்களே, அப்படியே புனைஞ்சிக்கிட்டு அப்படியே அடித்தோம்னா வக்காளி டேஸ்ட்டு சும்மா சாப்பிட ஆரம்பமா. நல்லா பட்டவத்தில் கரிச்சு ஓகே ஆரம்பம் வாங்க. அப்படியே புனைஞ்சிக்கிட்டு அடித்தோம்னா இப்பயே உரைக்குது நண்பர்களே, எரியுது வாயலாம். உலக திண்டோம்னா சோறு கஞ்சி குடித்தோம்னா அரே அப்பா. ஆஹா அப்பா. அவ்வளவு டேஸ்டாக இருக்கு நண்பர்களே, அவ்வளவு இன்பமாக இருக்கும். நல்லா வறுத்து ஒரு சைடாக வறுத்து பிடிச்சி வந்தா வெறுஞ்சோறு. போதுமா? இல்லை வெறுஞ்சு கொஞ்சம் சிந்த கூடாதா? மெண்டு முழுகு.
நண்டு முழுங்க எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? நண்பர்களே, இந்த வீடியோ யாருக்கு டெடிகேட் பண்ணுறேன்னா என் மலேசியா தமிழர்களுக்கு தான் அந்த முதல் வீடியோ டெடிகேட் பண்ணுறோமோ. அப்புறம் சிங்கப்பூர் நண்பர்களுக்கும் சிங்கப்பூர் தமிழர்களுக்கும் துபாய் நண்பர்களுக்கும் ஐயோ உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழர்களுக்கும் இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறேன். உரப்பு காது அக்குது நண்பர்களே. சாப்பிட்ற மிளகாய அது வேறு டிபார்ட்மெண்ட்டு. அப்படியே ஃபுல்லாக சாப்பிடுப்பா, நல்லா இருக்குப்பா. அது என்னது? எது? ஆகட்டும். ஏய் யூஸ் இல்லை. அப்பாவுக்கு சொல்லு, அப்பாவுக்கு கீழே போடுவேன். எப்பா குடிக்கிறியா? ஒரு நல்லா குடிக்கிறியா? நீ குடிய கூட உரப்பு. அம்மா பிடிச்சிச்சு. இங்கே பாரு உள்ள. அது உரைக்குதா? அப்பா இது கடுகு சிரித்தாலும் காரம் குறையாலும் சரியாக தான் இருக்குது. மிளகாசுனா உரப்பு பிச்சிருச்சு. பாவம் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாம் ஊர் நினை போகிற போது வெளிநாட்டில் இருக்க தமிழர்கள் பார்த்துட்டு உங்களுக்காக தான் வீடியோ. நான் உள்நாட்டு தமிழர்கள் நாங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே பார்க்க தேவையில்லை வீடியோவை. எல்லாம் வெளிநாட்டுக்காரங்க பார்த்தா போகிறோம் நம்ம வீடியோ. அதுவும் குறிப்பாக வெளிநாட்டு தமிழர்களை தான் என் வீடியோ பார்க்கணும். ஏன்னா அவங்க நம்ம வீடியோ பார்த்தா நம்ம நாட்டில் இருக்க ஒரு ஃபீல் வரும். கடந்த கால வாழ்க்கை என்ன போகிறோம் நம்ம வீடியோஸ் பார்த்தா. அதனால் சாப்பிடு. அப்போ உரையப்பா ஓகே நண்பர்களே. ஏதோ இந்த ஏழையின் சின்ன வீடியோக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்க, பண்ணுங்க. மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உரைக்குது உங்கள்ட்ட விட மதுரை மிசமணி மதுமிதா, கேமராமேன் முத்துலட்சுமி. ஓகே நம்ம எல்லாரும் ஹெல்ப் பண்ணு.